வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் டார்வினின் டே பரிணாமம் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். அதற்கு முன்பாக மலையாள மண்ணிலிருந்து தொடர்ந்து வரும் பாராட்டுகளுக்கும் அவர்கள் அதை ட்விட்டரை ரீட்வீட் பண்ணுறதும் அதற்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கும் மிக்க நன்றி. ஸோ ஜாக்கி சினிமா சார்பாக மலையாள மண்ணில் இருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும். ரைட், டார்வினின் டே பரிணாமம், மகேஷின் பிரதிகாரம் மாதிரி டார்வினின் டே பரிணாமம் ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு ஆர்டினரி மேனுடைய வெஞ்சன்ஸ். இதுதான் ரெண்டு திரைப்படத்திற்குமான மைய இழை. மகேஷின் பிரதிகாரம் எப்படி ஒரு சாதாரணமானவனுடைய கோபத்தை உள்ளடக்கி அது எப்படி வெளிப்படுத்துச்சோ அதே மாதிரி ஒரு ஃபேமிலி மேனுடைய கோபத்தை வெளிப்படுத்துவது தான் இந்த டார்வினின் டே பரிணாமம். இந்த டார்வினின் டே பரிணாமம் கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட்ஸை சேர்த்து இந்த திரைப்படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் பிருத்திவிராஜ், சாந்தினி ஸ்ரீதரன் அண்டு செம்பன், வினோத் ஜோஸ் இவங்களாம் முக்கியமான கதாபாத்திரங்களே நடித்திருக்கிறார்கள். பிருத்திவிராஜோடைய போலீஸ், மெமரிஸ், செல்லுலாய்ட், மும்பை போலீஸ், அதன் பிறகு இண்டோனியா போய் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த திரைப்படங்கள். மிக முக்கியமாக எனக்கு அவர் ரொம்ப பிடிச்ச படம் கனா கண்டேன். தமிழில் அவர் அந்த என்ட்ரியே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரம். அந்த ரோலை அவர் அவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருப்பார். ஸோ டார்வினின் டே பரிணாமம் இந்த திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பிருத்திவிராஜ் அண்டு சாந்தினி ஸ்ரீதரன் இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அதனால் கிளம்பி வெளியே வந்துட்டாங்க. நண்பர்கள்கிட்ட ரூம் எடுத்து வெளியூரில் தங்கியிருக்கிறாங்க. ஸோ அங்கே பிருத்திவிராஜோட ஒய்ஃப் சாந்தினி ஸ்ரீதரன் மாசமாக இருக்காங்க. ஸோ அவங்க டாக்டர் செக்கப்லாம் அழைச்சிட்டு போய்ட்டு வர்றாரு. இவர் இந்த ஆண்டனா, டிடிஹெச் ஆண்டனா பொறுத்துற வேலை இவர் பார்த்துக்கிட்டு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப அதாவது படிப்படியாக ஒரு ஒரு மனைவி கிட்ட தனியான ஒரு நகரத்திற்கு மெல்ல மெல்ல எப்படி ஒரு குடும்ப தலைவன் முன்னேறான் அப்படின்றது மிக அழகாக காட்சிகள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் அவங்களுடைய சந்தோஷத்தையும் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு ரீசார்ஜ் பண்ணுற கடைக்காக பிருத்திவிராஜ் போகும்பொழுது அவங்களுடைய ஒய்ஃபோட செயின் ராபரி நடக்குது. அதில் அவங்க விழறாங்க. அவங்க கர்ப்பம் கலைகின்றது. அதன் பிறகு ஒரு சாதாரண மனிதனாக அதுக்கு காரணமானவர்களை தேடி எப்படி பழிவாங்குகின்றான் அப்படின்றது தான் இந்த டார்வினின் டே பரிணாமம் திரைப்படத்தினுடைய கதை. பிருத்திவிராஜ் அண்ட் சாந்தினி ஸ்ரீதரன், பிருத்திவிராஜ் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. மிக முக்கியமாக அந்த பீஃப் வாங்கி அதுக்கு ஒய்ஃபை வேலை செய்ய சொல்கிறப்ப அங்கே வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள், அந்த சீரியல் பார்த்துக்கிட்டு வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளோடு அவர் வெறுத்து போய் அந்த பீஃப் கறி எடுத்துன்னு போய் நாய்க்கு வைக்கிறதுலேருந்து ஒரு சின்ன வீடு, இந்த வீடு தான் இப்போதைக்கு நிலமை, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா அவர் பண்ணியிருக்காரு. மிக முக்கியமாக அந்த செயின் ராபரி அப்போ அவங்க கீழே விழுறாங்க, ஒய்ஃபு கீழே விழுந்ததும் அந்த கதறி அழுவ அந்த காட்சி உண்மையே ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், அந்த நேரத்தில் ஒரு ஹஸ்பண்ட் எப்படி கதறுவான் அப்படின்றது கண்முன் நிகழ்த்திருக்கிறாரு. மிக அற்புதமான ஒரு நடிப்பு. சாந்தினி ஸ்ரீதரன் இவங்க 555 கூட பரத் இவங்க ஹீரோயினாக பண்ணாங்க. ரொம்ப நல்ல டான்ஸர். இந்த படத்தில் ரொம்ப அண்டர் பிளேயில் ஒரு நடிப்பு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. புருஷனுக்காக அவங்க அந்த கண்ணில் அந்த காதலை தெரிகிறது ரொம்ப நல்லாயிருக்கு. செம்பன், வினோத் ஜோஸ் இவர் தான் இந்த டார்வின்ன்ற ஒரு ரவுடி கேரக்டரு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதுவும் முதல்ல அந்த போக்கிரி கதையை அவர் கேட்குறப்ப வீடு அட்மாஸ்பியரு அதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸு. அதேமாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அவர் ரிட்டர்ன் போகிற விஷயங்கள், மார்க்கெட்டில் சண்டை போடுறப்போ அவருடைய அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் வில்லியாக ஷோபின் சாகிர் பண்ணியிருக்காரு. ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். அதுவும் ஃபஸ்ட்டு போக்கிரியில் விஜய், மகேஷ் பாபு வர மாதிரி மிளகாவுக்கு நடுவில் பறந்து வர்ற அந்த சீனு, அவர் ஒரு சினிமா விரும்பியாக நடிக்கிற ஆர்வத்தோடு அவர் இப்போ கடத்திட்டு போகிறப்ப கூட இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்றப்போ அவர் இந்த படத்தில் அடித்து பின்னி பெடர் எடுக்கிறது என்னை பொறுத்தவரையிலையும் இந்த ஷோபின் சாகிர் தான். மனுஷன் பின்னுறாரு. எப்படி மகேஷின் பிரதிகாரமோ அது மாதிரி இந்த படத்தையும் அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காரான்னு சொல்லுவேன். பார்க்குறதுக்கே என்ஜாயபிளாக இருக்குது. அவ்வளோ ஒரு அற்புதமான
நடிப்பு. அதே மாதிரி அந்த 3 ரவுடிங்களை கடத்தி வச்சுக்கிட்டு போய் குழந்தைய கடத்துறதுக்கு போகிற அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ரைட்டு. இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளர் பார்த்திங்கன்னா அபிநந்தன் ராமானுஜம் பண்ணியிருக்கிறாரு. எஸ்பெஷலி அந்த குடும்பம் அங்கே செட்டில் ஆகிருக்கு அப்படின்றப்ப அந்த தெருவில் இருக்கிற மாண்டேஜஸ் ஷார்ட்ஸு, மேலே வந்து ஆண்டனா கட்டிகிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு வரன்ற மாண்டேஜஸ் ஷார்ட்ஸு, ரெண்டாவது அந்த ஒரு வீட்டில் அமைதியாக இருக்கின்றதுன்ட்டு அப்படியே ஒரு ஏரியல் ஷாட், அப்படியே ஒரு வார்ம் டோனில் ஏரியல் ஷாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. திரும்ப அதே இடத்துல வந்து பகல் அதே மாதிரி ஒரு வைடு வரும், அதே இடத்துல வந்து ஒரு ஏரியல் ஷாட் வைடு ரொம்ப நல்லா பண்ணிடுறாங்க. நிறைய இடங்களில் வந்து யோசிக்க வைக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. தண்ணி கேட்குறப்ப போய் பார்க்குறப்ப அங்கே அந்த இது உள்ள 2 பேர் இருக்கிறது. அதன் பிறகு வந்து இன்டர்வல் பிளாக்கு சிங்கிள் தார் ரோட்டில் போய் ஒரு ஒய்டு ஷாட்டில் ஏரியல் ஷாட்டில் சிங்கிள் ட்ராக்கில் போய் அவனை வந்து அடிக்கிற அந்த சண்டை காட்சியை படமாக்கப்பட்ட விதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி அந்த மார்க்கெட் ஃபைட் வந்து அருமையாக இருக்குது. அதுக்கான மெனக்கடல் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் வந்து சங்கர் சர்மா பண்ணியிருக்காங்க. 2 பாடல்கள் வந்து கேட்கும்படி இருக்கின்றது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி வரலையும் பார்த்தீங்கன்னா ஐ ரியலி என்ஜாய்டு ஆல் சீன்ஸ் அண்ட் மாண்டேஜஸ். அந்த ஒரு கதாபாத்திரங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கூட நம்ம வந்து வாழற மாதிரி, அவங்க எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த 2 கேரக்டர்ஸும் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப பிருத்திவிராஜ் அண்ட் சாந்தினி 2 பேருமே வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு குடிமகன் அவங்க வரும் பிரச்சனையும் போது அவன் எப்படி விழுந்தெழுவான்றதை வந்து ரொம்பலாம் வந்து பில்டப்லாம் இல்லாமல் நார்மலாக பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த திரைப்படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து அவனை வந்து இந்த டார்வின் கிட்ட வந்து எல்லா பொருளையும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறது, அது சில இடங்களில் காமெடியாக இருந்தாலும் கொஞ்சம் லென்த்தியாக அயற்சி கொடுக்கின்றது. இப்போ மகேஷின் பிரதிகாரத்தில் இருந்த அந்த ரியாலிட்டி இந்த திரைப்படத்தில் அந்த இன்டர்வலுக்கு பிறகான அந்த கமர்ஷியல் எலமெண்ட்டால் கொஞ்சம் அந்நியப்படுது. பட் இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ், அதற்கான லீட்ஸு அதெல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. மிக முக்கியமாக அந்த ஃப்ரிட்ஜு வந்து தண்ணியில் விழுந்துடுச்சுன்றப்ப அங்கே போய் தேடுறப்ப வர்ற காட்சிகள்லாம் சில இடங்களில் வந்து நல்ல நகைப்பாகவே இருந்தது. அதை விட அந்த கட்டில் வாங்குகிற காட்சி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி படத்தில் நிறைய ப்ளஸ் இருந்தாலும் அந்த இன்டர்வலுக்கு பிறகான கமர்ஷியல் எலமெண்ட்டை வந்து கொஞ்சம் குறைச்சி இன்னும் உணர்வுகளோடு பயணிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ், இந்த படத்துக்கு வந்து கேமரா ஒர்க் வந்து ரொம்ப ப்ளஸ் வந்துன்னு சொல்லுவேன். ஏன்னா சார்ஜு, ஜூம் பேக்கு இதெல்லாம் ரொம்ப அழகாக, ஸ்லோ மோஷன்ஸ் ரொம்ப அழகாக வந்து ஃப்ரேமிங் கம்போசிஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பு 5க்கு 3.2.5. ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கமர்ஷியல் எலமெண்ட்டை மட்டும் குறைச்சிருந்தாங்கன்னா அந்த படம் வந்து இன்னும் மனதுக்கு மிக நெருக்கமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்றதுல வந்து மாற்றுக்கருத்தில். இருப்பினும் இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டோட இருக்கிற ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக மலையாள நண்பர்களிடத்தில் இந்த தளத்தை அறிமுகப்படுத்துங்கள். ட்வீட்டுகளை ரீட்வீட் செய்யுங்க. மீண்டும் வேறொரு வீடியோ பதிவின் மூலமாக, திரைப்பட விமர்சனத்தின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.